ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இதை விட கேவலமாக ஆட முடியுமா சிஎஸ்கே அணியால் அப்படின்னு பேசுகிற அளவுக்கு நேற்று சிஎஸ்கே ரொம்ப கேவலமான ஒரு விளையாட்டை வந்துட்டு வெளிப்படுத்தியிருந்தாங்க. டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறமா சிஎஸ்கே உடைய விளையாட்டை பார்ப்பதற்கு சென்னை ரசிகர்கள் போவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய டவுட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப கேவலமாக விளையாட்டாங்க. இது கூட பரவாயில்ல, வெளியே சொல்ல முடியாத 3 கேவலமான ரெக்கார்டை வேற பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே நேற்று மேட்ச்சில். ஸோ இப்படி பயங்கர கேவலமான ஒரு விளையாட்டை வெளிப்படுத்தியிருக்காங்க சிஎஸ்கே. அது என்ன அப்படின்றத ஒன்றா வந்து பார்க்கலாம். முதல்ல நான் ஸ்கோர் போர்டை சொல்லிட்டுமா. அதாவது சிஎஸ்கே அணி 20 ஓவர்கள் விளையாடி 103 ரன் எடுத்திருந்தாங்க, 9 விக்கெட் இழப்பிற்கு. ஆனால் கேகேஆரை பாருங்களேன், வெறும் 10 ஓவர் 11வது ஓவரில் முதல் பால்லே வந்துட்டு ஜெயிச்சிட்டாங்க. கடைசி பாலுமே 6 தான். 107 ரன் அடித்து 2 விக்கெட் இழப்பிற்கு மேட்சை வின் பண்ணிட்டாங்க. கையில் கிட்டத்தட்ட 59 பால் மீதம் இருந்துச்சு அப்படின்றது ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும். இதான் வந்துட்டு ஸ்கோர் போர்டு. இந்த ஸ்கோர் போர்டே ரொம்ப கேவலமாக இருக்குது படிக்கிறதுக்கே. சரி, இதுக்கப்புறமா ஒவ்வொன்றா என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாமா. சிஎஸ்கே அணி வீரர்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா இல்லையா, இல்லை சும்மானா போயிட்டு கிரவுண்டில் உட்காந்து கண்டதை தின்னுட்டு வந்துடுறாங்களானே தெரிய மாட்டுது. ஏன் இவ்வளோ கோவமாக வந்துட்டு கத்துறாங்க, இவ்வளோ கோவமாக மக்கள் வந்துட்டு கடுப்பேற்றுறாங்க, இவ்வளோ திட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, ஒரு டிக்கெட்டோட விலையே 3000 ரூபா 5000 ரூபா, பிளாக்ல 10,000 ரூபாலாம் கொடுத்து வாங்கிட்டு போய் பார்க்குறவங்களாம் இருக்காங்க. வலிக்க தானே செய்யும், கடுப்பாக தானே செய்வான், திட்ட தானே செய்வான். பயங்கரமாக தூக்கி வச்சு கொண்டாடும் போது ஏற்றுக்கிறீங்கல்ல, திட்டும் போதும் ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த இடத்துல போயிடுச்சு. சரிங்க, இப்போ விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்த பிளேயர்கள் எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்ததும் தெரியல போனதும் தெரியல. 10 ரன்னு 15 ரன்னு இப்படி அவங்க பாட்டு அவுட் ஆகிட்டு போய்கிட்டே இருக்காங்க. சிவம் தூபே எவ்வளவோ ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனால் அவரால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்துட்டு ஒரு 4 4 அடிக்க முடிஞ்சதை தவிர்த்துட்டு எந்த 6மே அடிக்கவே இல்லை. விஜய் சங்கர் ஆரம்பத்துல இருந்தே அவரும் என்னென்னவோ பண்ணுறாரு. பேட்டை வந்துட்டு எப்படியோ விசுறாரு. பால் பட்டா மாதிரியே தெரியல. ஒரு 6 2 4 அடிச்சுட்டு அவருமே போயிட்டாரு. அதுக்கப்புறமா ராகுல் திரிபாதி ஒரு 4 அடிச்சாருங்க. அவ்வளோதான், ஒட்டு மொத்தமாகவே 6 4 ஒரு 6. இது மட்டும்தான் சிஎஸ்கே உடைய பவுண்டரிஸ். வேற எந்த ஒரு பவுண்டரியுமே கிடையாது. 20 ஓவர் விளையாடி இந்த 7 பவுண்டரிஸ் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. வேற எதுவுமே கிடையாது. எல்லாரும் வராங்க போயிட்டே இருக்காங்க. ஏன் நம்ம 4வது விக்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறமா 5வது விக்கெட்டு தோனி வருவார் இல்லை ஜடேஜா வருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா அங்கே தான் ப்ராப்ளமே. இவங்க யாரை தெரியுமா இறக்கி விட்டாங்க? ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு போலரை வந்துட்டு இறக்கி விடுறாங்க. அவர் பாவம் என்ன பண்ணுவார், 7 பால் விளையாடி ஒரே ஒரு ரன் மட்டும் எடுத்துட்டு அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. அடுத்ததாக வந்த ஜடேஜா 2 பால் விளையாடி டக் அவுட்டில் போயிட்டாரு. இதுக்கப்புறமா வரவங்களாவது பாலை நிப்பாட்டி கொஞ்சமாவது அடித்து லைட்டாக விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுதான் கிடையாது. தீபக் ஹுட்டா அவர் வந்தார், 4 பாலுக்கு டக்கு. அதுக்கப்புறமா எம்எஸ் தோனி வந்தார். வரும்பொழுதே வந்துட்டு அவருக்கு பயங்கரமாக பில்டப் சாங்லாம் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் இப்போ எதுவுமே கிடையாதுங்க. ஆனால் 4 பால் விளையாடி 1 ரன்னில் அவுட் ஆகிட்டு போயிட்டார். ஸோ இப்படி வந்த எல்லாருமே 10 பால் விளையாடி 1 ரன்னு, 3 பால் விளையாடி 1 ரன்னு, இப்படி பயங்கரமாக விளையாடி அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க. நல்ல வேலை, சிவம் தூபே, விஜய் சங்கர், ராகுல் திரிபாதி, கான்வே இவங்கெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமாக 100 ரன்னு வந்தே இருக்காது. 15-20 ரன்னு மட்டும்தான் வந்திருக்குமே. ஏதோ அவங்க 4 பேர் அடித்த அந்த புண்ணியத்தில் 100 ரன் எடுத்தாங்க. கொஞ்சம் மான மரியாதை காப்பாற்றப்படுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுதான் கிடையாது. கமெண்ட்ரி பாக்ஸில் ஒவ்வொரு செகண்டுமே என்ன சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா? சிஎஸ்கே 10 ஓவர் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு பவுண்டரி கூட போல, 60 பால் ஆயிடுச்சு பவுண்டரியே போல, 70 பால் ஆயிடுச்சு பவுண்டரியே போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பயங்கரமாக அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஷாட்டு கூட யாருமே வந்துட்டு ட்ரை பண்ண கூட இல்லைங்க. அதாவது 4 அடிக்க ட்ரை பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ட்ரை கூட பண்ணல. வர எல்லா பாலையுமே நிறுத்தணும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது முதல்ல 4 பேர் அவுட் ஆன உடனே மீதி இருக்க 20 ஓவரை நம்ம ஆடினா போதும்னு முடிவு பண்ணாங்களே தவிர ஜெயிக்கணும்ட்டு கொஞ்சம் கூட இல்லை. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேல விளையாடின ஒரு பிளேயர்ஸ் கிட்ட கூட வந்துட்டு இந்த மேட்ச் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முன்னாடி இறங்கி விளையாடவே இல்லை. இதில் வேற வந்துட்டு தோனி வந்துட்டு கேப்டன்ஷிப் பண்ணால் ஜெயிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்சை தோனி கேப்டன்ஷிப்பில் இறக்கி விட்டாங்க. இவ்வளோ கேவலமான ரெக்கார்டை பண்ணதே தோனி கேப்டன்ஷிப்பில் அப்படின்றது தான் இன்னும் ரொம்ப வருத்தமான விஷயமே. இது கூட பரவாயில்ல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தோனி அவுட் ஆகிட்டு அதை வந்துட்டு ரிவ்யூ வேற போகிறாரு. ரிவ்யூ போய் அவுட்டு கொடுத்துட்டாங்க. அப்போவே வந்துட்டு ஆடியன்ஸ் எல்லாமே பயங்கரமாக அப்செட் ஆகிட்டாங்க. சரிங்க, இதை விட வாசிங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேகேஆர் போலிங்கை அவங்களால வந்துட்டு ஃபேஸ் பண்ணவே முடியல. ஆனால் சிஎஸ்கே போலிங்கை கேகேஆர் ஃபேஸ் பண்ண விதம் இருக்கே, அடேங்க அப்பா, அடிச்சு போடு.
ஓவர்லேயே வந்துட்டு 6வது பால் 6, அடுத்த ஓவர் முதல் பால் 7வது பாலும் 6, நோ பால் அதுலேயுமே வந்துட்டு 4. இவங்க ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6-4லேயே வந்துட்டு ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 5 ஓவர்லேயே முடிச்சிருப்பாங்க. ஆனால் சரிங்க சிஎஸ்கே வாட்சே அப்படிலாம் பண்ணுறக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காகத்தான் ஏதோ 10 ஓவர் வரைக்கும் எடுத்துகிட்டு போனாங்க போல. இல்லைனா எனக்கு தெரிஞ்சு 6வது ஓவர்லேயே முடிச்சிட்டு இருப்பாங்க கேகேஆர். ஸோ கடைசி பாலை கூட 6 அடித்து தான் முடித்தாங்க. 10 ஓவர் 11வது ஓவரில் முதல் பால்லேயே வந்துட்டு 107 ரன் அடித்து சிஎஸ்கேவை வந்துட்டு படுக்கேவலமான தோல்விக்கு தள்ளி விட்டாங்க கேகேஆர். அவங்களோட போலிங்காக இருக்கட்டும் பேட்டிங்காக இருக்கட்டும் சிஎஸ்கேவால் வந்துட்டு தாக்கு பிடிக்கவே முடியல. உண்மையிலே வந்துட்டு இவங்க போய் ப்ராக்டிஸ் தான் பண்ணுறாங்களா இல்லைனா சும்மா ஏதாவது வந்துட்டு டிவி இல்லை ஏதாவது கேம் விளையாட்டு வந்துட்டு இது விளையாட்டுருக்காங்களானே சுத்தமாக புரியல. சரி, இதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டே தான் போவோம். இதுக்கப்புறமா ஒரு கேவலமான சாதனை வந்துட்டு சிஎஸ்கே படைச்சாங்கன்னு சொன்னல, அதை கொஞ்சம் பாருங்களேன். 18 வருஷத்தில் இப்படி இந்த ஐபிஎல் தொடங்கி 18 வருஷத்தில் முதல் முறையாக சேப்பாக்கத்தில் ரொம்ப கம்மியான ஸ்கோர், அதாவது 103 ஸ்கோரை எடுத்தது நேற்று தான். இதை வந்துட்டு சிஎஸ்கே பதிவு செய்திருக்காங்க. ரொம்ப கேவலமான 2வது சாதனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக ஒரு இன்னிங்ஸில் ஸ்பின்னர்களுக்கே 6 விக்கெட்டை இழந்தது சிஎஸ்கே அணி தான். இந்த கேவலமான ரெக்கார்டையும் நேற்று பண்ணியிருக்காங்க. 3வது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக சேப்பாக்கத்தில் ஆடின 3 போட்டிகள்லையும் தொடர்ந்து தோல்வியை சந்தித்திருக்கார்கள் சிஎஸ்கே அணி. இந்த 3 கேவலமான ரெக்கார்டை வந்துட்டு பண்ணியிருக்காங்க. இதை விட இன்னும் ரொம்ப கேவலமான ரெக்கார்ட்லாம் இருக்குது. ஏன்னா 10 ஓவருக்கு ஒரே ஒரு பவுண்டரிஸ் கூட வரல அப்படின்ற ரெக்கார்டு இருக்குது. வந்தவங்க எல்லாமே வந்துட்டு 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு போன ரெக்கார்டு இருக்குது. இப்படி இன்னும் ரொம்ப கேவலமான ரெக்கார்ட்லாம் இருக்குது. கொஞ்சம் டீசென்சி கருதி இந்த 3 ரெக்கார்டை மட்டும் தான் வந்துட்டு வெளிப்படுத்தியிருக்காங்க நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாத்துலேயுமே. ஸோ சிஎஸ்கே ஆடினதுலேயே ரொம்ப ரொம்ப மட்டமான விளையாட்டாக இந்த விளையாட்டு பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் சில பேர் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, சிஎஸ்கே வந்துட்டு காசு வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையாக வாங்கியிருந்தால் அதையாவது சொல்லுங்க, எப்பாடே நீங்கள் காசு வாங்கிட்டீங்கன்ற சந்தோஷத்துலையாவது எங்கள் ஆளுங்க காசு வாங்கிட்டு வேணும் தானே தோட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிப்போம். அப்படி தான் வந்துட்டு எல்லாருக்கும் தோணுது. ரொம்ப கேவலமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய சிஎஸ்கேவை தற்போது சென்னை ரசிகர்களே வந்துட்டு தூக்கி போட்டு மிதித்து வந்துகிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமாக உங்கள் கருத்து என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.